இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் வாழ்த்து வரவேற்கிறேங்க. இன்றைக்கான தேவ வார்த்தை என்னன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் தேவனுடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்ட்டு வசனம் இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செஞ்சாலும் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்குங்களா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கீங்க. அந்த இடம் என்ன இடம்னு தெரியாமல் நீங்கள் போவீங்களா? கண்டிப்பாக நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு யோசிச்சு தான் நீங்கள் போவீங்க. அதே போல் நீங்கள் உணவு உட்கொள்ளும் போது கூட நீங்கள் ஏனோ தானு சாப்பிடுவீங்களா? இல்லை தானே, பக்கத்தில் தண்ணி வச்சுருப்பீங்க. அதே போல் ரெடியாக சாப்பாடு இருக்குதான்ட்டு பார்த்து தான் நீங்கள் சாப்பிட உட்காருவீங்க. அதே மாதிரி தான் தேவனுடைய சித்தம் கூட. நீங்கள் எந்த விஷயத்திலையும் ஏமாந்து போகாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, மதியற்றவர்களாக இராதீங்க. அதே போல் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை உணர்ந்து கொள்ளுங்க. ஏனோ தானே இருக்காதீங்க வாழ்க்கையில். ஏன்னா பிசாசான யாரை விழுங்கலாமோன்ட்டு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் சுற்றி திரிகிறாங்க. நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. இயேசு கிறிஸ்து பேரை சொல்லி கூட உங்களை ஏமாற்றுவாங்க. அதே போல் ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி தரிசனத்தை கொடுத்துட்டாரு, நீ இந்த மாதிரி தான் இருக்கணுன்ட்டு அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதை உங்கள் தலையில் திணிக்க பார்க்குவாங்கங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாகவே இருங்க. கர்த்தர் உங்கள் மேலே என்ன சித்தத்தை வைத்திருக்கிறாரோ நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஜெபித்து கர்த்தர் இடத்துல நீங்கள் கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களிடத்துல சொல்லுவாருங்க. நீங்கள் இந்த மாதிரி யாருன்னா சொன்னீங்கனாக்கா, கர்த்தருடைய சித்தம் இது தாப்பா அப்படின்னு அவங்க சொன்னாக்கா, நீங்கள் அவங்கள பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு சொன்ன கர்த்தர் எனக்கு சொல்லாமல் இருப்பாரா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கங்க. ஏன்னா கர்த்தர் ஆவியாக இருக்கிறவர். கர்த்தர் வார்த்தையின் மூலமாக நம்மள்கிட்ட சொல்லுவாருங்க. நீங்கள் சந்தோஷத்தோடு இருங்க, மனமகிழ்ச்சியோடு இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க, பிரதர் இவ்வளோ வார்த்தையை கேட்டிருக்கிற, வார்த்தையை கேட்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆனால் வார்த்தையை கேட்டுட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் சின்ன பயம் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக கர்த்தர் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.